எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியம்னு. பட் சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. கருவேப்பிலையை கூட ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு டேஸ்டியான தோசை ரெசிபி எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை மாவில் உப்பு இருக்கிறனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சியில் கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான மாவை தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான கருவேப்பிலை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தோசை ரெடி பண்ணிடலாம். தோசை ஊற்றுனதும் அது மேலே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் திருப்பி விடுங்க, நல்லா வேகட்டும். அவ்வளோதான், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை தோசை ரெடி. நெக்ஸ்ட் சட்னி எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக புளி, காஷ்மீரி சில்லி, சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இந்த கருவேப்பிலை தோசைக்கு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இது கருவேப்பிலை தோசைனே தெரியாது, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.